Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான தோசை, கினோவா தோசை. இது திணையோட ஃபேமிலி. நான் ஒரு 2 கப் கினோவா எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு அரை கப் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நான் சோக் பண்ண போகிறேன். கினோவா வாஷ் பண்ணும் போது நீங்கள் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோசைக்குன்றனால நான் கொஞ்சோண்டு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உளுந்து அரைச்சி எடுத்திருக்கேன். உளுந்து ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் கினோவா அரைச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அரைஞ்சிடும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 hours வெளியே வச்சுருந்தீங்கன்னா மாவு புளிச்சிடும். இதில் தோசை அண்ட் இட்லி ரெண்டுமே பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம தோசை சுட்டுறலாம். ஹெல்த்தியான கிறிஸ்பியான கினோவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.